நம்ம மூளையை கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் மஞ்சள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா அது கொஞ்சம் இந்த கொச்சை வாடை இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இந்த மஞ்சள் தண்ணியில் அதை போட்டு வைக்கிறோம். பிரெயின் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் வதங்கப்பட்டுருக்கு. நான் கொஞ்சம் கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பிரெயினை மஞ்சத்தூளில் இருந்து எடுத்து க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கிடணும். சிம்மில் வச்சு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே நம்மளோட பிரெயினை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம பிரெயின் ஃப்ரைக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் அடுத்து சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணிடணும். மசாலாஸை கருக விட்டுறக்கூடாது. இந்த மசாலா சேர்த்த உடனே அடுத்து தண்ணியை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி இப்போ நான் பிரெயின் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இது பாயில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். 1 ஸ்பூன் சால்ட் சேர்க்குறோம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம மூளையை பரட்டி போடலாம். பரட்டி போட்டால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். பரட்டி போட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம். வேகட்டும். லைட்டாக இந்த பிரெயினில் பாதியில் ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டுக்குவோம். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம முழுசாக சேர்த்துருக்கோம். அதனால் லேசாக ஒரு கீரை கட் பண்ணி விட்டுக்கிடணும் இந்த சென்டரில். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும் நல்லா. அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். லைட்டாக இதை பரட்டி போட்டுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். நம்ம பிரெயின் கிட்டத்தட்ட நல்லா வெந்துருச்சு. நல்லா இப்படி பரட்டி போட்டோம்னாலும் அது உள்ளே ஒயிட்டாக இல்லாமல் நல்லா இந்த கலர்லாம் அப்சர்வ் பண்ணி வாங்கியிருக்கு. நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணி வற்றிருச்சுன்னா நம்மளோட பிரெயின் ஃப்ரை ரெடி. தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி எல்லாமே வற்றி நம்ம பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சா லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பே இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம், அல்லது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இப்படி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை வேணால் தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பெப்பர் ஃப்ரை ரெடி.